அம்மா மேல இருக்கிற கோவத்துல மட்டுமே அவங்கள மாட்டி விட பாக்குறேன். அதெல்லாம் கூட இப்ப பிரச்சனை இல்லப்பா. எனக்கு சத்யா கண்ணதாசன் தெருவுக்கு ஏன் போனான்னு தெரிஞ்சாகணும். முதல்ல சேது மாமா சொன்னதும் நாம யாருமே நம்பலதான். சத்யாவும் அவ போகலன்னு ஸ்ட்ராங்கா தான் சொன்னா. ஆனா ஏன் அவ அப்படி சொன்னா? எனக்கு என்னவோ அதுல ஏதோ பெரிய விஷயம் இருக்குன்னு தோணுது. ஆனா என்னவா இருக்குன்னு அப்பா தெரியல. முன்கூட்டியே சத்யா சொல்ல போற உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிறது நமக்கு நல்லதுதான். ஆனா இப்ப அந்த வாய்ப்பு தான் நமக்கு இல்லையேப்பா. சத்யா அவ வாயால சொன்னதானே எதனா தெரிஞ்சுக்க முடியும். பாப்போம். ஆனா நம்ம எல்லாத்துக்கும் தயாரா இருக்கிறது நல்லதுதான். அத நீ மறந்துடாத. ஏன்பா தேவி அண்ணியை அடிச்சு கொண்டு அந்த இரும்பு ராடுல சத்யாவோட பிங்கர் பிரிண்ட் எப்படி வந்துச்சு? அந்த விஷயத்துல சத்யா ஆரம்பத்துல இருந்தே ஸ்ட்ராங்கா தானே இருந்தா. அப்போ எப்படி அது அவளுக்கு அகேன்ஸ்டா வந்துச்சு? எனக்கும் அந்த விஷயம் ரொம்ப மர்மமாவே இருக்கு அர்ஜுன். ஆனா ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் சத்யாவாலேயே அதை நம்ப முடியல. அதனால தானே அன்னைக்கு போலீஸ் வந்தப்பவே பிரச்சனை பண்ணா. உனக்கே அது தெரியுமேப்பா. ஆனா இந்த சேது திடீர்னு எதுக்கு உள்ள வந்தானே எனக்கு புரியலப்பா. அர்ஜுன், தேவியை கொன்னது கண்டிப்பா சத்யாவோ இல்லவோ அம்மாவாவோ இருக்க முடியாது. வேற யாரோ தான் அதை செஞ்சிருக்காங்க. அவங்களாலதான் இவ்வளவு பிரச்சனையும் போயிட்டு இருக்குப்பா. ஆனா அவங்களுக்கு தேவி மேல இருந்த கோவத்தினாலதான் கொலை பண்ணிருப்பாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. ஒருவேளை அவங்களுக்கும் தேவிக்கும் சம்பந்தம் இல்லாம கூட இருந்திருக்கலாம். வேற ஏதாவது காரணத்துக்காக கூட தேவியை கொன்னு இருக்கலாம்லப்பா. தேவி இறந்ததால என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு நீயும் பார்த்தல்ல. ஒருவேளை கொலை பண்ணவங்களோட மோட்டிவ் உன் அம்மாவுக்கும் சத்யாவுக்கும் பிரச்சனை வர வைக்கிறதா கூட இருக்கலாம்ல. அப்படின்னா யாருப்பா இதை செஞ்சிருப்பாங்க? வெளியால் யாரும் இல்ல. கண்டிப்பா நமக்கு நல்லா தெரிஞ்ச யாரோ ஒருத்தர் தான் இந்த கொலையை பண்ணிருக்கணும். அதுவும் அவங்களுக்கு இங்க அடுத்தடுத்து என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு கரெக்டா தெரிஞ்சிருக்குப்பா. அப்படின்னா நமக்கு ரொம்ப க்ளோஸான ஆளா தான் இருக்கணும். நல்லா யோசிச்சு பாரு அர்ஜுன். தப்பு செஞ்சவங்க யாரா இருந்தாலும் அவங்கள மன்னிக்கவே கூடாது. கூடிய சீக்கிரம் அது யாருன்னு கண்டுபிடிக்கிற வழியை பாரு. அப்பா சொல்ற லாஜிக்கும் கரெக்டா தான் இருக்கு. கூடவே இருந்துட்டு யார் இப்படி ஒரு காரியத்தை செஞ்சிருப்பாங்க? சத்யாவுக்கும் அம்மாவுக்கும் பிரச்சனையை வர வைக்கிறதுக்காக தேவி அண்ணிய கொண்டு இருப்பாங்களா? ஏதாவது ஒரு சின்ன க்ளூ கிடைச்சா கூட நான் யாருன்னு கண்டுபிடிச்சிருவேன். சத்யா கிட்ட அந்த அக்யூஸ்ட் சம்பந்தமான ப்ரூஃப் ஏதாவது இருக்குமா? ரிப்போர்ட் என் குழந்தை, என்னோட குழந்தை. கண்ணா, அப்பா உன்னையும் அம்மாவையும் நான் தனியா விட்டுட்டேன்ல. அம்மா ரொம்ப பிடிவாதமா இருக்கா. அவளுக்கு என் மேல கோபம். ஆனா அதெல்லாம் சும்மாதான். எல்லாம் சரியாயிடும். என்ன நடந்தாலும் உனக்கும் உங்க அம்மாவுக்கு எதுவும் நடக்க விட மாட்டேன்டா. நீ கவலைப்படாத. உங்க பெரியம்மாவுக்கு ஒண்ணு உண்மையான குற்றவாளி யாருன்னு நான் சீக்கிரமே கண்டுபிடிப்பேன். அது வரைக்கும் நீதான் உங்க அம்மாவை பத்திரமா பாத்துக்கணும். உங்களை நான் வெளியில கூட்டிட்டு வந்ததும் நீ, நான், அம்மா 3 பேரும் சந்தோஷமா இருக்கலாம்.